ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஓபி தமிழ் அண்ட் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எப்படி ஜோன் சர்வே பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் ஸ்கில் தான் எப்போயுமே முக்கியம். அந்த கேரக்டர் ஸ்கில்லு ஆக்டிவ் ஸ்கில்லில் பார்த்திங்கன்னா கேரக்டர் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பேசிவ் ஸ்கில்லாக மீஷா கேரக்டர், செகண்ட் பேசிவ் ஸ்கில்லாக மேக்ஸிமம் கேரக்டர், தேர்டு பேசிவ் ஸ்கில்லாக சூசி கேரக்டர் வச்சுக்கோங்க. இந்த கேரக்டர்லாம் ஃபஸ்ட்டு இந்த மேப்போட ஓரத்தில் போய் இறங்கிருங்க. எனக்கு பெர்முடா மேப் வந்துச்சு, அதனால நான் கிரேவியார்டில் இறங்கியிருக்கேன். மேப்போட லாஸ்ட்டில் போய் இறங்கினா தான் எனிமி அவ்வளோக்கு வர மாட்டாங்க. எப்போயுமே பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு லேம்போக்கு ஜீப் எப்போயுமே எடுக்காதீங்க. ஜீப் என்ன ப்ரோ நீ இப்படி சொல்கிற, ஜீப் எடுக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜீப்பு நல்லா தாங்கும் தான், ஆனால் அடி வாங்கிடுவோம் ஜீப்பில் அழகாக. அதனால் லேம்போகினி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு அந்த மாதிரி எடுத்து ஓட்டுங்க. ஜீப்பு வேணால் பைக்கு கூட எடுத்துக்கோங்க, ஜீப்பு மட்டும் எடுத்து ஓட்டாதீங்க. பார்த்திங்கன்னா நம்ம காயின் ஃபஸ்ட்டு எல்லா காயினும் இந்த காயின் இங்கே இருக்கிற எல்லா காயினையும் பிடிச்சிடணும். எப்போயுமே ஒரு காயின் கூட விடாமல் பிடிச்சிடணும். ஏன்னா நம்ம ஜோன் சர்வைவர் காயின் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டீம்மேட் கிட்டேருந்து காயின் வாங்கிக்கணும். நான் இந்த மேட்ச் வாங்கலை, ஏன்னா என் கூட வந்தவனுங்க எல்லாம் ஹிந்திக்காரனுங்க. ஒருத்தன் மட்டும் தமிழ் பிளேயர் மாதிரி இருந்தான். என்னென்னமோ காயின் கொடுக்குறோம் அப்படின்லாம் பேசி பார்த்தேன், எதுவும் கொடுக்கல. சரி அப்படின்ட்டு அவனுக்கு காயின் பிடிக்கணும். பிடிச்சா 300 காயினாக வரும். சூசி கேரக்டருங்கிறதுனால பார்த்திங்கன்னா 300 காயினாக வரும். ஈஸியாக நீங்கள் யாரை வேணாலும் அவங்க டீம்மேட் ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு லேம்போகினி கிடச்சிச்சு. இந்த லேம்போகினியை வச்சு ஓட்டிட்டு இது கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேம்போகினி எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காயின் இருந்துச்சா, இதை பிடிச்சிக்கணும். பக்கத்தில் எத்தனை காயின் இருந்துச்சுனாலும் பிடிச்சிக்கணும். பார்த்திங்கன்னா அந்த தமிழ் பிளேயர் சொன்னேன்ல, அவர் பார்த்திங்கன்னா இப்போ செத்துருவாருன்னு நினைக்கிறேன். சாக போகிறாரு. செத்த பிறகு நம்ம யார் செத்தாலும் சட்டு புட்டுன்னு ரிவைவ் பண்ணிடணும். சீக்கிரம் சாக சொல்லிட்டு காயின்லாம் பிடிச்சிட்டு சீக்கிரமாக ரிவைவ் பண்ணிடணும். ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கணும். நீங்கள் ஒரு 3rd ஜோன் வரைக்கும் ஜோனுக்குள்ளேயே காயினை பிடிச்சிட்டு ரிவைவ் பண்ணிட்டுருக்கணும். ஏன்னா ஜோன் என்ட்ரி போட்டிங்கன்னா அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஜோனு செகண்ட் ஜோன்லேயும் ஜோன் என்ட்ரி போட்டிங்கன்னா அழகாக முடிச்சு விட்ருவானுங்க. ஒரு 3rd ஜோன் போல் ஜோன் என்ட்ரி போட்டிங்கன்னா லாஸ்ட் ஜோனில் நீங்கள் ஃபைட் எடுக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபைட்டே எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் புஷ் ஆகுது. லாஸ்ட்டு ஜோன் உங்களை நீங்கள் அவ்வளோ பெரிய ஜோன் சர்வைவர்னு சொன்னீங்கன்னா லாஸ்ட்டு ஜோன் வேணால் ஜோன் சர்வை பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் பண்ண மாட்டோம். பார்த்திங்கன்னா ரிவைவ் பண்ணி விட்டு நான் இது எடுத்துக்கிட்டேன், லேம்போகினி. இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு தான் எப்போயுமே சுற்றணும். நம்ம இந்த இடத்துல கிரேவியார்டில் காயின் பிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்துல நின்றுருந்தேன். என் சப்ளை பாக்ஸ் எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கோங்க. சப்ளை பாக்ஸ் ரொம்ப முக்கியம். மெடிக்கிட்லாம் அதில் தான் கிடைக்கும். மெடிக்கிட்டு, சூப்பர் மெடிக்கிட்டு எல்லாமே கிடைக்கும். அதனால் சப்ளை பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லேம்போகினி எடுத்துகிட்டு நான் அப்சர்வேட்டரி கிளம்பிட்டேன். அப்சர்வேட்டரியில் கொஞ்சம் காயின் பிடிச்சிட்டு ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அந்த ஹிந்திக்கார ஒருத்தர் டேமேஜ் ஆகிட்டான். இந்த இடத்துல மழை இந்த மாதிரி இருக்கும்ல, மேலே ஏற முடியலன்னா பூஸ்ட் போட்டால் ஈஸியாக ஏறிங்க. நான் பைத்தியகாரத்தனமாக எங்கேயோ வண்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மலையில் ஏற்ற முடியலன்னா பூஸ்ட் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஏறிடலாம். பார்த்திங்கன்னா பொறுமையாக மேலே ஏறி இந்த அப்சர்வேட்டரி காயின்லாம் பிடிச்சிடணும். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காயின் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனிமி இருக்கானு பார்த்துக்கணும். கொஞ்சம் ஒளிஞ்சு பதுங்கி தான் போகணும். ஏன்னா எனிமிக்கு இது அடிச்சிட்டானுங்கன்னா அதுக்கடுத்து ரிவைவ் பண்ணுவானுங்களான்னு கூட தரல. ஹிந்திக்காரனுங்க வேறு. இவங்க ஸ்குவாடுக்கு ஜோன் சர்வை பண்ணுறீங்கன்னா கூட ரிவைவ் பண்ணிடுவானுங்க. ஹிந்திக்காரனுங்களுக்குலாம் ஜோன் சர்வை பண்ணுறீங்கன்னா ரிவைவே பண்ண மாட்டானுங்க. இந்த இடத்துல நம்மளோட 2ஆம் நம்பரோ 3ஆம் நம்பரோ செத்துருவார். அவரை நம்ம போயிட்டு ரிவைவ் பண்ணிடுவோம். பார்த்திங்கன்னா ஜோன் பக்கத்தில் வருதா, நீங்கள் ஜோனுக்கு பயப்படக்கூடாது எப்போயுமே. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜோன் செகண்ட் ஜோன்லாம் நம்மளுக்கு ஈஸி. ஏன்னா ஹெல்த் சுத்தமாக போகாது. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதனால் நீங்கள் ஹெல்த்தை பற்றி கவலைப்பட தேவையில்ல. காயின் தான் நிறைய பிடிக்கணும். இந்த மாதிரி 500 காயின்லாம் இருந்துச்சுன்னா எல்லா காயினும் எடுத்துருங்க. இந்த மாதிரி செத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, ரிவைவ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா சாக ரிவைவ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ஏறும், அந்த மெடலு. அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறி நீங்கள் ரேங்க் நிறையா ஏறும். அதனால் காயின் நிறையா பிடிங்க, ரிவைவ் பண்ணுங்கள். 3rd ஜோன் வரையும் ஜோன்லேயே சுற்றுங்க. இப்போ அப்சர்வேட்டரியில் காயின் பிடிச்சிட்டேன்னா ஹேங்கர் போயிடுவேன். நேராக ஹேங்கர் போயிட்டு அங்கே கொஞ்சம் காயின் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்று ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க.
ஏன்னா எப்போ வேணாலும் எனிமி வருவான். அதனால் கன்று எதுக்கோ வச்சுக்கோங்க. கன்று எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே போயிருக்கேன் ஹேங்கர் போய் அங்கே இருக்கிற காயின்லாம் பிடிச்சிட்டு அங்கே நம்ம டீமேட் செத்தாங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். எங்கே போனாலும் வெண்டிங் மிஷின் பக்கத்துலேயே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் ஜோனுக்கு வெளியே இருக்கேன், ஒரு டேமேஜ் கூட போலையா. ஹெல்த்தை பற்றி நீங்கள் வந்துட்டு தேர்ட் ஜோன் வரையும் கவலையே போடக்கூடாது. ஃபோர்த்து ஜோன் லாஸ்ட்டு ஜோன்லாம் வந்துருச்சுன்னா மட்டும்தான் ஹெல்த் ரொம்ப அடிக்கும். ஏன்னா அது 30-40ன்னு போவீங்க. இந்த இடத்துல நம்ம 3ஆம் நம்பர் செத்துருவாரா, அவரையும் நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம். இந்த மாதிரி காயின் கிடைக்கிற இடத்துலலாம் காயினை பிடிச்சிட்டு இந்த ஹரி ப்ரோவும் செத்துருவார். சீக்கிரமாக சாவ சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிடுவோம். நம்ம இறங்கி ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கடுத்து யாராச்சும் சாவறாங்களான்னு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணி விட்ருவேன். இடத்துல அவங்க சாகவும் மாட்டுறானுங்க. சாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். சீக்கிரமாகவும் அவங்க வந்துட்டு 3ஆம் நம்பர் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. நான் 1ஆம் நம்பர் மட்டும் ரிவ்யூ பண்ணி விட்டேன். இந்த கார்டியன் ஏஞ்சல் வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த கார்டியன் ஏஞ்சல் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் ஏறும் ரிவ்யூ பண்ணால். அதே மாதிரி நீங்கள் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு ரிவ்யூக்கும் 3 சூப்பர் எனர்ஜைசர் கொடுப்பாங்க. அது எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சூப்பர் எனர்ஜைசர் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் காரை இது கொளுத்தி விட்டாலுங்கன்னா ஜோனுக்குள்ளே இருக்கும்போது ஹெல்த் வேணும்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் எனர்ஜைசர் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் ஓடவும் முடியும், ஹெல்த்தும் நல்லா ஏறும். இந்த மாதிரி ஜோனுக்குள்ளேயே சுற்றணும். எப்பயுமே அந்த சென்டர் ஆஃப் த ஜோனு அங்கே போயிடவே போகக்கூடாது. எப்பயுமே செகண்ட் ஜோன் தேர்ட் ஜோன் வரைக்கும் ஜோன் உள்ளேயே இருக்கணும். இந்த மாதிரி காயினை பிடிச்சிட்டு ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கணும். சென்டர் ஆஃப் த ஜோன்லாம் போனீங்கன்னா எனிமி எல்லாம் ஃபைட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. கிராஸ் ஃபயரில் நீங்களும் செத்துருவீங்க. அதனால் ஜோனுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்துட்டு அழகாக நீங்கள் ரிவ்யூ பண்ணிடுவீங்க. இப்போ வெண்டிங் மிஷின் பக்கத்துலேயே இருந்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேராக கிளாக் டவர் போயிருக்கோம். கிளாக் டவர் போய் அங்கே இருக்கிற காயின்லாம் பிடிச்சிட்டு இருந்திருக்கோம். இந்த சூசி கேரக்டர் இருக்கிறதுனால காயின் நல்லா பிடிக்க முடியும். அதே மாதிரி மீஷா கேரக்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு அடியும் உழுகாது. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அழகாக ஜோன் சர்வே பண்ணிடலாம். அதனால் வேறு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு காயின் இருந்துச்சு. அது பிடிச்சிட்டு கட்டிலிஸ்ட்டுவா போய் காயின் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது ரிங் அப்படின்னு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா எனிமி. ஐயோ எனிமி வந்துட்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட்டை போட்டு போயிடும். உங்கள் பக்கத்தில் எப்போ எனிமி வரும்போது வைப்ரேட் ஆகும்ல, இந்த வைப்ரேஷன் மட்டும் வந்துச்சுன்னா பூஸ்ட்டை போட்டு எப்படியே ஓடிடுங்க. நான் எனிமிக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டே அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓடலாம் பார்த்தீங்களா ஒரு எனிமி, அந்த எனிமிக்கு பயந்துட்டு நான் வந்துட்டு சட்டுன்னு பூஸ்ட்டை போட்டு ஓடிட்டேன். பாருங்க அழகாக பூஸ்ட்டு போட்டுருந்தேன். இந்த இடத்துல போட்டு அப்படியே ஓடிட்டேன். அதுக்கடுத்து ஓடி போய் இந்த இடத்துல ஒரு காயின்லாம் இருந்துச்சு. ஒரு காயின் மட்டும் பிடிச்சிட்டு நேராக கிளாக் டவர் போயிட்டேன். எங்கெங்கெல்லாம் ஜோன் மூடி இருக்கோ அந்த இடத்துக்குலாம் போய்க்கோங்க. ரொம்ப தூரமாக இருக்குதுன்னா போகாதீங்க. ஏன்னா வந்துட்டு ஜோன் திடீர்னு இப்போ லாஸ்ட்டு ஜோன் கிட்ட வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வர முடியாது. அதை அங்கேயே செத்துவோம். அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல கிளாக் டவர் போயிருக்கேன். எப்பயுமே வண்டி ஒழுங்காக ஓட்ட கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க. எனக்கு அவ்வளோக்கும் ஓட்ட தெரியாது, லைட்டாக தான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டாலே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்துட்டு கிளாக் டவருக்கு போய் இருக்கிற எல்லா காயினும் பிடிச்சிடணும். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எல்லா காயினையும் பிடிச்சிடணும், ஒரு காயின் விடாமல். ஆனால் காயின் இருந்தால் தான் ரிவ்யூ பண்ண முடியும். இந்த ஹார்ட் ரிவ்யூ பக்கம்லாம் நீங்கள் போகவே கூடாது. ஜோன் சர்வேவராக இருந்தால் சட்டு புட்டுன்னு வெண்டிங் மிஷின்லேயே ரிவ்யூ பண்ணிடணும். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் இப்போ ஹார்ட் ரிவ்யூலாம் போனீங்கன்னா செகண்ட்லேயே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரிவ்யூலாம் போனீங்கன்னா அழகாக எனிமிக்கு தெரிஞ்சால் அடிச்சிருவாங்க. காயின் இல்லை, சுத்தமாக இல்லைன்னா ஹார்ட் ரிவைவும் இல்லைன்னா அப்போ சோலோ டேர் போடணும். அதுவும் ஜோனுக்கு வெளியே தான். ஜோனுக்கு பக்கத்துலலாம் போய் இது போட்டுருந்தீங்கன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவானுங்க. போட்டு தள்ளிட்டு போயிட்டு வாங்க டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிடுவானுங்க. டீம் வைப் ஆயிடும். அதனால எப்பயுமே சோலோ டேருங்கிறது ஜோனுக்குள்ளே மட்டும்தான். சென்டர் ஆஃப் த ஜோனு போய் போடவே கூடாது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம டீமால் செத்துருப்பாரு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அவன் வந்துட்டு நம்ம அந்த 3ஆம் நம்பர் வந்துட்டு ரிவ்யூ பண்ணி விட்டான். நான் ரிவ்யூ பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட கேட்காம அவன் பாட்டில் ரிவ்யூ பண்ணிட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹரி ப்ரோவும் செத்துருவார். இந்தா பாருங்கள், அர்சனல் கீ கிடச்சிச்சு. சரி கார் எடுத்துகிட்டு போயிடலாம், போய் காயின் பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஹரி ப்ரோவும் இந்த 3ஆம் ஹரி ப்ரோ செத்துருவார். சரி அவரை ரிவ்யூ பண்ணி விட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன்.
இந்த இடத்துல பார்த்தீங்களா சூப்பராக இந்த இடத்துல வந்துட்டு தேர்டு ஜோனுங்கிறதுனால ஜோன் அடிக்கும். இந்த இடத்துல நான் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு போயிருக்கணும். இந்த இடத்துல ஹரிப்ரோவை அவனுங்களே ரிவ்யூ பண்ணிட்டானுங்க. சொல்லிட்டாச்சு ரிவ்யூ பண்ணணும், சொல்லாமல் அவனுங்களே ரிவ்யூ பண்ணுறேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஜோன் என்ட்ரி இப்போ போட வேண்டியது. நான் வந்துட்டு ஜோனையே மறந்துட்டு நான் பாட்டில் காயின் எடுத்து போயிட்டேன். காயினை பிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம 3ஆம் நம்பர் செத்துருவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளாக் டவர் போய் ரிவ்யூ பண்ணியிருக்கணும். பக்கத்தில் எங்கே வெண்டிங் மிஷின் இருக்கோ அங்கே ரிவ்யூ பண்ணுவேன். இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் ரிவ்யூ பண்ணியிருக்கணும், ஆனால் கிளாக் டவரில் ரிவ்யூ பாருங்கள். ஜோனி கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் தேர்டு ஜோனுங்கிறதுனால டேமேஜ் அதிகமாக போகும். இந்த இடத்துல இந்த 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் 2 பேருமே செத்துருவானுங்க. அவங்கள ரிவ்யூ பண்ண போயிடுவோம். ரிவ்யூ பண்ணி விட்டு இந்த லாஸ்ட் ஜோன்லாம் சூப்பர் ரிவ்யூ தான் எப்பயுமே. ஹரிப்ரோவும் செத்துருவார். அவரையும் சரி ரிவ்யூ பண்ணிடலாம் சீக்கிரம் சாக சொல்லிட்டு ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரிவ்யூ பண்ணிட்டு இந்த கார்டியன் ஏஞ்சல் மறுபடியும் வந்துருச்சு. அவங்க பாருங்கள், இத்தனை ரிவ்யூ பண்ணியிருக்கேன், 5.2 இதுதான் ஏறி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஜோன் சரிவு வந்துட்டு லாஸ்ட் ஜோனில் ஃபைட் எடுத்தால் தான் ஏறும், இல்லைன்னா ஏறாது. இந்த இடத்துல காயின் பிடிச்சிட்டு சரி ஜோன் என்ட்ரி போடுறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒருத்தர் செத்துட்டான். அவனை ரிவ்யூ பண்ணிட்டு ஜோன் என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஜோன் என்ட்ரி இந்த கையில் ஃபிஸ்ட்டு மட்டும் வச்சு ஓடாதீங்க, இந்த கட்டானா இல்லை சைத்து வச்சு ஓடுங்க. ஏன்னா அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். ஃபாஸ்ட்டாக ஓடனா ஈஸியாக ஜோனுக்கும் போகலாம். இங்கே பாருங்கள், ஹெல்த் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் கேரக்டர் போட்டுக்கணும். இந்த ஈபி தொட்டுட்டிங்கன்னா ஈபியெல்லாம் சட்டுன்னு 6 ஹெச்பியை ஏற ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வேக்சின் கேரக்டர் இருக்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக மெடிக்கல் செஞ்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது லாஸ்ட் ஜோன் இது, லாஸ்ட் ஜோன் இல்லை, ஆமாம் லாஸ்ட் ஜோன் தான். லாஸ்ட்டு ஜோன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா, சரி சீக்கிரம் போயிடலாம்னு சொல்லிட்டு போகும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லாஸ்ட் ஜோனில் தான் கரெக்டாக வண்டி வரணும். நான் தெரியாமல் இந்த இடத்துல வண்டியெல்லாம் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. அதே மாதிரி இடிச்சிட்டேன். இந்த இடத்துல பூஸ்ட்டை போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒன்றுமே பண்ண முடியல, செத்துட்டான். இது வந்துட்டு லாஸ்ட் ஜோனுங்கிறதுனால நான் வந்துட்டு செத்துட்டு நம்ம ப்ரோ வந்துட்டு ரிவ்யூ பண்ணி விட்டார் ஒரு ஹிந்திக்கார நண்பர். மேலேருந்து இந்த தண்டர் ஜோனை வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வேற எங்கேயாச்சும் வெளியே போய் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு லாஸ்ட்டு ஜோனுங்கிறதுனால இனிமேல்ஸும் சர்வை பண்ண முடியாது, ஃபைட்டு தான் ஃபுல்லாக எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் எடுக்கலான்னு போனேன். ஏன்னா நான் முட்டை கீழே இருக்கேன். அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி இருந்து எஸ்கேஎஸில் அடிச்சிட்டான் பைத்தியக்காரன். அடித்ததில் கிவ் அப் கொடுத்துட்டு இந்த ஹிந்திக்காரரும் செத்துடுவார். பாருங்கள், இவரை வந்துட்டு அடிச்சுருப்பாரா. இப்போ ஹிந்திக்காரர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஜோனுக்குள்ளே லான்ச் பேட் வச்சு போகவும் தெரியாது, என்னமோ பண்ணிட்டுருந்தாரு. லான்ச் பேட்லாம் இருந்துச்சுன்னா ஒழுங்காக போடணும் ஃப்ரெண்ட்ஸ், போட்டால் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஜோனுக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் இவர்கிட்ட ப்ரோ சர்வே பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கடைசி 4 அலையை வரைக்கும் சர்வே பண்ணார். அதனால தான் எனக்கு வந்துட்டு +20 கொஞ்சம் அதிகமாக ஆச்சு. ப்ளஸ்ஸு அவ்வளோக்கா ஆகலை. நம்ம டீம்மேட்ஸுக்கு ஜோன் சரி அவனுங்க ஏதாச்சும் எலைட் மாஸ்டர் அடிக்கணும்னா நீங்கள் வந்துட்டு ஜோன் சர்வே பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்துட்டு மாஸ்டர் அடிக்கணும்னா இந்த மாதிரி ஜோன் சர்வே பண்ணாதீங்க. என்ன ப்ரோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஜோன் சர்வே பண்ணால் அவ்வளோக்கு ப்ளஸ்ஸுங்கிறது ஆகாது. பார்த்திங்கன்னா நான் ஜோன் சர்வே பண்ண ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ரோ வந்துட்டு 6 கில்லு கிட்ட அடிச்சிருந்தாரு. இவருக்கு பார்த்திங்கன்னா 63 ப்ளஸ்ஸு, எனக்கு பார்த்திங்கன்னா 16 10 ப்ளஸ்ஸு. பார்த்துக்கோங்க, இப்போ ஜோன் சர்வே தான் அதிக வேலை பார்த்துருக்காரு, ஆனால் இவர் தான் கோல்டு மெடல்லாம் அடிச்சிருக்காரு. அதனால் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு இப்போ இவங்க ஃப்ரெண்டுக்கு புஷ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் ஜோன் சர்வே பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு புஷ் பண்ணுறதுனா நீங்கள் ஜோன் சர்வே தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஆகாது, நீங்கள் நினச்ச மாஸ்டரு ஹீரோய்க்கு கூட அடிக்க முடியாது. இந்த இடத்துல சொன்ன மாதிரியே சர்வே பண்ணியிருப்பார். அந்த கடைசி 4 அலைவு வந்திருக்கும். 4 அலைவு வந்த பிறகு இப்போ நான் அட்டாக் எடுக்க சொல்லியிருப்பேன். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் 4 அலைவு வந்திருக்கும். இப்போ 2 அவங்க இப்போ பின்னாடி சண்டை போடுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது 4 அலைவு வந்துருச்சு. வந்த பிறகு நின்றுருந்தாங்க. இப்போ போய் அட்டாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அடித்தார் எல்லாத்தையும் இல்லை. அங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தாரா, அவரை அழுத்து ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது அவர் ஓடிட்டார். சைட்லேருந்து ஒருத்தர் M10 எடுத்துகிட்டு வந்து அழுத்திட்டா இந்த மேட்ச்சு.
அதனால் போயிடுச்சு. ஆனால் நாங்கள் செகண்ட் வரைக்கும் வந்தோம். இவன் வந்துட்டு ஸ்னைப்பர் இன்னொருத்த பின்னாடி இருந்து இவன் வந்துட்டு அழுத்திட்டான். இல்லைன்னா நாங்கள் வந்து ஜெயாவே எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 அளவு கிட்ட வந்துட்டோம். இந்த மாதிரி ஜோன் சர்வே பண்ணுறதுனா உங்கள் டீம்மேட்ஸுக்கு மட்டும் பண்ணாதீங்க, உங்களுக்கு பண்ணாதீங்க. டீம்மேட்ஸுக்கு மட்டும் பண்ணுங்கள். சரி கைஸ், அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ் ஃப்ரம் திஸ் ஓபி தமிழன் கேமிங்.